மாதிரிலாம் ஒரு ஸ்வீட் சிஸ்டர் அதோட சேர்ந்து நானும் ஒரு ஸ்லைடு வாரனே. இந்த செக்ஷன் வேவ் ஸ்கூலு, அப்புறம் நிறையா ரைட்ஸு. பட் இதே ஏன்னா மேக்ஸிமம் நைட் எந்த ரெஸ்டாரண்ட் போனாலும் எனக்கு வெஜிஸ் மாதிரி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி நான் அவங்களுக்கு அந்த மாதிரி ரைட்லேயே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப். ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் பேக் டு மை ஜர்னி. என்னோட சேனலை ரெகுலராக பார்க்குற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட கனிவார்ந்த நன்றிகள். என்னோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். அமெரிக்கா மிஷிகன் லொக்கேஷனில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க வாட்டர் பார்க்குக்கு நான் ஃபர்ஸ்ட் ரிவ்யூ பண்ணுறேன். அமெரிக்காவிலேருந்து தமிழில் அப்படிங்கிறப்ப இன்னும் ஹாப்பியாகவே நான் ஃபீல் பண்ணுறேங்க. மிஷிகன் லொக்கேஷனில் ஃப்ராங்கி மவுத் அப்படிங்கிற இடத்துல புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 10 days பிஃபோர் தாங்க. நிறைய அமெரிக்கன்ஸ் ஃப்ளாக் போட்டிருக்காங்க. பட் தமிழில் நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன். அப்படியே உங்களை நேராக கூட்டிகிட்டு போய் இந்த டே எங்களுக்கு எப்படி போனது அப்படிங்கிறதையும் நான் அந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க. நாங்கள் இந்த டைம் தேர்ஸ்டே போயிருந்தோங்க. மேக்ஸிமம் வீக்கெண்டில் தான் போவோம். பட் இந்த டைம் வீக் டேஸில் போயிருந்தோம். வீக்கெண்டில் ரொம்ப க்ரௌட் இருக்குது. ஸோ இண்டோர் வாட்டர் பார்க் போகிறப்ப ஸோ வீக் டேஸில் போகலாம் அப்படிங்கிறனால நாங்கள் இந்த டைம் அந்த மாதிரி சூஸ் பண்ணியிருந்தோம். மார்னிங் அரௌண்ட் நாங்கள் கிளம்புன டைம் பார்த்தீங்கன்னா வாட்டர் பார்க் ஓப்பன் பண்ண டைமே 10 o'clock தான். ஸோ அதனால நாங்கள் வீட்டிலேருந்தே 10 o'clock கிளம்பிட்டோங்க. எங்கள் வீட்டிலேருந்து இந்த இண்டோர் வாட்டர் பார்க்கு ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு அரௌண்ட் ஒரு 45 minutes ஆகும். ஸோ எங்கேயாவது ஒரு ரெஸ்ட் ஏரியா போட்டோம் அப்படின்னா ஒரு 50 to 55 minutesனே எக்ஸாக்டாக சொல்லலாம். இதுலேருந்து கிளம்பும் போதே எங்களுக்கு ஒரு 10 o'clock ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் அங்கே போய் ரீச் ஆனது அரௌண்ட் ஒரு 11 o'clock போல். இதில் ரணதீரனும் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க இண்டோர் வாட்டர் பார்க் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நம்ம வின்டர் டைம்லே போகலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு வச்சுருந்தோம். பட் அப்போ போக முடியல. சரி ஓகே, இப்போவாது சம்மர் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கூட்டு போயிடலாம். ஏன்னா இந்த வாட்டர் பார்க் ஓப்பன் பண்ணியே ஒரு 10 days பிஃபோர் தான் இருக்குங்க. அதனால சரி ஓகே, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக எப்படி இருக்குன்னு பார்த்துடலான்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பி வந்துட்டோம். இந்த வாட்டர் பார்க்குக்கு ஒரு ஸ்டோரி இருக்குங்க. ரணதீரா குட்டி ஒரு 1 year பர்த்டே செலிப்ரேஷன்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நாங்கள் இந்த வாட்டர் பார்க் வந்திருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் ஆஃப் செட் இண்டோர் வாட்டர் பார்க் வச்சுருந்தாங்க. இப்போ 2 வச்சுருக்காங்க. எனக்கு இங்கே உள்ளே வரும்போது அந்த மெமரிஸ் எல்லாமே ஓடிட்டே இருந்தது. நான் தம்பிக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே வந்தேன் ரணதீரன் கிட்ட. நீ குட்டி பிள்ளையா இருக்கும்போது நாங்கள் உன்னை கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரணதீரன் ரொம்ப சின்ன பிள்ளைனால நாங்கள் எந்த ரைட்ஸுமே இண்டோர் வாட்டர் பார்க்கில் எடுத்துக்கலைங்க. அதாவது ஸ்லைடு, அப்புறமா ஃபேமிலி ரைடு, இந்த மாதிரி எதுவுமே நாங்கள் போகலை. சரி அதை இந்த தடவை பசங்களோட அவங்களுக்கு காட்டலாம் அப்படிங்கிறனால தான் ஓப்பன் பண்ண உடனே வந்துட்டோம். ஸோ நிறைய ஃபன் இருக்குங்க இந்த வீடியோ ஃபுல்லாக. அப்படியே நம்ம பேசிக்கிட்டே அடுத்தடுத்து அப்படியே பார்க்கலாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு நிறையா வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அமெரிக்காவில் இருக்கிற எல்லா பில்டிங்ஸுமே அந்த கல், செங்கல், சிமெண்ட் அந்த மாதிரி கிடையாதுங்க. எல்லாமே வுட்டில் தான் பண்ணியிருப்பாங்க. சொல்லிட்டு கடைசி வாட்டர் பார்க்கோட பேரே நான் சொல்லலைங்க. பவேரியன் பிளாஸ்ட் இண்டோர் வாட்டர் பார்க். இது மிஷிகன் லொக்கேஷன்லேயே நிறைய பேர் என்னோட விளாகை பார்க்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட நிறையா பேர் ஷேர் பண்ணிக்கிட்டது இன்ஸ்டாகிராம் பேஜில் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, செப்பரேட்டாக நிறையா பேர் எனக்கு இன்ஸ்டாகிராம் பேஜில் மெசேஜ் பண்ணி நான் தமிழ் பீப்புள்ஸை இங்கே ரேராக தாங்க சிஸ்டர் பார்க்குறேன். பட் உங்களோட விளாக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தமிழ் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸு கெட் டுகெதர், அப்புறமா தமிழ் சங்கம் ஃபங்க்ஷன்ஸ், இந்த மாதிரிலாம் நீங்கள் நிறையா அப்டேட் பண்ணியிருக்கீங்க. தமிழ் கல்ச்சர் இங்கே எவ்வளோ இருக்குதுங்கிறது உங்கள் வீடியோஸை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சிஸ்டர் எனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ஸ்வீட் சிஸ்டர்ஸ் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் தட்ங்க. அது மாதிரி அப்புறமா லொக்கேஷன்லாம் ஷேர் பண்ணி கேட்குறீங்க. நான் ஃபார்மிங்டன் ஹில்ஸில் இருக்கேன், நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டிங்க. அங்கே மிஷிகன் லொக்கேஷன் ட்ராயில் இருக்கோங்க. என்னோடய எல்லா வீடியோஸ்லேயுமே நான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. வாட்டர் பார்க் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களாங்க. இண்டோர் வாட்டர் பார்க் மிஷிகனில் லார்ஜஸ்ட் வாட்டர் பார்க் இது தாங்க. நாங்கள் அங்கே தான் டிக்கெட் எடுத்துக்கிட்டோம். ஆன்லைனில் நாங்கள் புக் பண்ணலங்க. அது மாதிரி ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்திருந்தது ஸ்ப்ரிங் பிரேக், அந்த ஒரு 1 வீக் லீவ் விட்டுருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்க. என்னோடய ஷார்ட்ஸ்லாம் ரெகுலராக பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்.
அந்த டைமில் தான் நான் தேர்ஸ்டே கிளம்பி வந்திருந்தோம். அது மட்டும் இல்லாமல் அந்த டைம் ஸ்ப்ரிங் பிரேக்னால கொஞ்சம் ப்ரைஸும் கொஞ்சம் ஹையாக இருந்ததுங்க. $95 போட்டிருந்தாங்க பெர் ஹெட்டுக்கு. அப்படி இல்லை நம்ம வின்டர் டைம் வின்டர் டைமில் வரப்போ ஐ திங்க் இது இண்டோர் வாட்டர் பார்க் தான். வின்டர் டைமில் எப்படி சிஸ்டர் வர முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இண்டோர் வாட்டர் பார்க் எல்லாமே ஆல் சீசனுமே ரன் ஆகுங்கிற மாதிரி தான். அப்போல்லாம் ப்ரைஸ் கொஞ்சம் ஹையாலாம் இருக்காதுங்க. மிட் ஆஃப் தான் இருக்கும். நல்லாயிருக்கும், ப்ரைஸு ரீசனபிளாக இருக்கும். இது நீங்கள் சம்மரில் வந்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. மிட் ஆஃப் தான் வந்திருக்கனால பெர் ஹெட்டுக்கு 95 போட்டிருக்காங்க. பட் இதே மாதிரி வாட்டர் பார்க்ஸ் எல்லாம் ஒஹாயோ இன்னும் கொஞ்சம் ட்ராவல் பண்ணி போனாலும் இருக்குது. பட் எங்கள் மிஷிகன் லொக்கேஷனில் இந்த வாட்டர் பார்க் தான் பெரிய வாட்டர் பார்க், தரமான வாட்டர் பார்க்கு தான் சொல்லணும். பசங்க கிட்ஸ் இருந்தால் தாராளமாக கூட்டிகிட்டு வந்து விடலாங்கிற மாதிரி. நான் இங்கே இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டோர் வாட்டர் பார்க்லேயே நம்ம வந்து நல்லா குளிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சோன்னா இந்த மாதிரி தனித்தனி கேபின்ஸ்லாம் வச்சுருக்காங்கங்க. அந்த கேபினில் ஃபேன், டிவி, அப்புறமா வாக்கி டாக்கி. ஸோ இப்போ நீங்கள் வந்து உள்ளே ஏதாவது சாப்பிட்டுட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணணும். இப்போ கடைக்குள்ளே போய் தான் நம்ம ஆர்டர் பண்ணுவோம். பட் அங்கே இருந்துகிட்டே நம்ம என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணி நம்ம வந்து ஃபுட்டை வந்து சர்வ் பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக வருவாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கு உள்ளே வந்து ஒரு காட் மாதிரி போட்டிருந்தாங்க. பில்லோஸ் எல்லாமே வச்சுருந்தாங்கங்க. பெர் ஹெட்டுக்கு வந்து பெர் ஃபேமிலிக்கு பே பண்ணணும்னா $200-250 சொன்னாங்க. நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம். பட் நாங்கள் அந்த மாதிரி ரூம்ஸ்லாம் புக் பண்ணலை. பெர் டே ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வாட்டர் பார்க்கு அந்த பேமெண்ட்டில் தான் நாங்கள் வந்திருந்தோம். பெர் ஹெட்டுக்கு அது $95ங்க. இருக்கிற எல்லா ரைட்ஸுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டே ஃபுல்லாக ஒர்த்தபிள் அப்படிங்கிற மாதிரி தான் பசங்களுக்கு இருந்தது. 2 பசங்களுமே சின்ன பசங்கங்கிறனால ஓடி ஓடி எல்லா ரைட்ஸுமே என்ஜாய் பண்ணாங்கங்க. மித்துலன் குட்டிக்கு இது வந்து ஒரு செகண்ட் டைமாக மித்துலன் குட்டியை கூட்டிகிட்டு வரோம். லாஸ்ட் இயருக்கு முந்தின இயர் கூட்டிகிட்டு வந்திருந்தோங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்கோம். என்னோடய இண்டோர் வாட்டர் பார்க் வீடியோ வந்து நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணப்போ ஒரு இண்டோர் வாட்டர் பார்க் போட்டிருந்தேன். அது வந்து ஒஹாயோலங்க. என்னோட இந்த வீடியோவை இப்போ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க, லாஸ்ட் வீடியோவை நீங்கள் பார்த்ததில்ல அப்படின்னா அந்த வீடியோவோட வாட்டர் பார்க்கை, ஒஹாயோ வீடியோ வாட்டர் பார்க்கை வந்து நான் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். செக்இன் பண்ணி பாருங்கள். இங்கே மித்துலன் குட்டியையும் ரணதீரனையும் கையில் பிடிக்க முடியலங்க. தண்ணி சத்தத்தை கேட்டவுடனே 2 பேரும் பயங்கரமாக ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணன் ஃபஸ்ட்டு போய் ஸ்லைட் பண்ண, அப்புறமா தம்பி போக அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க. தினமும் மிதுலனும் ஸ்விம்மிங் கிளாஸ் போகிறாங்க. ஸோ அதனால ஓகே அப்படிங்கிற மாதிரி பயப்படாம தாங்க தண்ணிக்குள்ளே விளையாடுறாங்க. நமக்கு தான் பார்க்கும்போது லிட்டில் ஒரு ஹெசிடேஷன், அப்புறம் ஒரு பயம் இருந்ததுன்னே சொல்லணும். எங்கேயாவது இடிச்சுக்காதீங்கடா அப்படிங்கிற மாதிரி. பட் அவங்க ஜஸ்ட் கோ த்ரூ அப்படிங்கிற மாதிரி தான் ரன்னிங்கில் இருந்தாங்க. சரிடா உங்களோட சேர்ந்து நானும் ஒரு ஸ்லைடு வாரனே அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஈக்குவல் பண்ணி ஒரு கொஞ்ச நேரம் போயிட்டு இருந்தேங்க. சின்ன பசங்க தண்ணி இது ரெண்டையுமே நம்ம பார்த்து அவங்களோட இன்வால்வ் ஆகிட்டோன்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே மறந்துடுது, சுற்றி என்ன நடக்குதுங்கிற மாதிரி தான் அன்றைக்கி போயிட்டு இருந்தது. நான் ஒரு செப்பரேட்டாக ஒரு ஃபேமிலி கேபின்ஸ்லாம் சொல்லியிருந்தேன் இல்லைங்க. பெர் ஃபேமிலிக்கு $200-250 வரைக்கும் இந்த மாதிரி கேபின்ஸ் தாங்க. எல்லாமே உள்ள ஒரு செட்டிங்ஸ் வச்சுருப்பாங்க. சாப்பிட்றதுக்கு டைனிங், அப்புறமா ஒரு சில இடத்துலலாம் பெட்டு, பில்லோஸ் இருந்தது, சேர்ஸ் இருந்தது. அதுக்கப்புறமா டிவி பார்த்துக்கலாம், ஃபேன் இருக்கும், அப்புறம் டவல்ஸ் எல்லாமே அங்கே ஸ்பான்சர் பண்ணுவாங்க. அப்புறமா சேர்ஸ் இருக்கும், கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது எல்லாமே சேர்த்து ஒரு ரூம் வேணாலும் நம்ம புக் பண்ணிக்கலாம். இது தாங்க உள்ளே வச்சுருக்க அந்த ஸ்லைடு. இங்கே இருக்க வாட்டர்ஸ் தண்ணி எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மல் வாட்டர்ஸ், நம்ம எப்போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வின்டரும் யூஸ் பண்ணிக்கலாம், சம்மரும் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தண்ணி தான். இது பார்த்திங்கன்னா அப்படியே வேவ்ஸ் வருதுங்க. இந்த செக்ஷன் வேவ்ஸ் பூலு, அப்புறம் நிறையா ரைட்ஸு, அதுக்கப்புறம் அந்த சைட் பார்த்திங்கன்னா ஸ்லைட்ஸு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய இண்டோர் வாட்டர் பார்க்குங்க. இந்த இண்டோர் வாட்டர் பார்க் வந்து ஒரு கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி வாட்டர் பார்க் அப்படின்னு தான் சொல்லணும். ஹைட்ஸுமே மேக்ஸிமம் எப்படி இருந்ததுன்னா இந்த வேவ் பூலே 5 இன்ச்சஸ் தாங்க இருந்தது. ஒரு 5th கிரேட் 6th கிரேட் படிக்கிற பசங்கள்லாம் தாராளமாக உள்ள வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஜாக்கெட்ஸுமே கொடுப்பாங்க. ஒரு சேஃப்டிக்கு எல்லா இடத்துலையுமே வச்சுருக்காங்க. அது மாதிரி ஒரு சேஃப் கார்டுமே ஒவ்வொரு லொக்கேஷன்லேயுமே 3 போட்டிருக்காங்கங்க. உள்ளவே நம்ம ஃபுட்டும் வாங்கிக்கலாம். நாங்கள் வந்து லஞ்ச் வந்து உள்ளே தான் வாங்கி சாப்பிட்டோங்க.
அது மாதிரி வெளியே இருந்து நம்ம ஃபுட்டை வந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது. பூல்ஸு, ரைட்ஸ்லலாம் ஃபுட்ஸ் ஆர் நாட் அலவுட் அப்படிங்கிற மாதிரி போர்ட்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஃபுட்டை சாப்பிட்ணும் அப்படின்னா அதுக்குரிய ஏரியாவில் போய் தான் ஃபுட்டை சாப்பிட்ணும். கரெக்டாக பர்ஃபெக்டாக ட்ராஷ் பண்ணணும். அது மாதிரி கிளீனர்ஸ், ஒர்க்கர்ஸ் எல்லாமே நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கங்க. நாங்கள் வந்து அன்னைக்கு க்ரௌடு ரொம்ப இல்லை. இந்த வீடியோவில் காமிச்ச அளவுக்கு தான் க்ரௌடு இருந்தது. ஐ திங்க் மேபி சம்மரில் வரும்போது இன்னும் கொஞ்சம் அதிகம் க்ரௌடு வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியலைங்க. பட் இந்த கூட்டத்திலேயே ரைட்ஸ் எல்லாம் ஈஸியாக போக முடிஞ்சதுங்க. இது நாங்கள் சம்மரில் வந்திருந்தோம், ஐ மீன் நான் சொல்கிறது வீக்கெண்டில் வந்திருந்தோம், சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி வந்திருந்தோம் அப்படின்னா ரைடுக்கெலாம் நம்ம வெயிட் பண்ணியே டயர்டாயிருவோங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி வாட்டர் பார்க்லாம் போகும்போது ரைடுக்கு வெயிட் பண்ணியே டயர்டாயிருவோம். ஒரு ரைடு ஸ்லைட் பண்ணுறதுக்குள்ளே நமக்கு வந்து அடுத்த ரைடு போகணுன்னே தோணாது. ஏன்னா அவ்வளோ பெரிய க்யூ இருக்குங்க. ஆனால் நாங்கள் இந்த டைம் வந்தப்போ பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே, நான் வீடியோவில் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி வீக் டேஸில் தான் வந்திருந்தனால நாங்கள் ஒவ்வொரு ரைடையுமே 5 டைம்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணோங்க. ரைட்ஸுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ரைடு இருக்குது, செப்பரேட்டாக போகிற ரைட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ரைட்லேயே நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் ரைட்ஸ் வச்சுருந்தாங்க. அது மாதிரி ஒவ்வொரு ரைட்லேயுமே நாங்கள் 5 டைம்ஸ் போட மாதிரி இருந்தது. வாட்டர் ஸ்ப்ளாஷ், ஃபேமிலி ரைட்ஸ் எல்லாமே. லைனில் வந்து நாங்கள் எங்கேயுமே நிற்கலைங்க. அந்த மாதிரி அன்றைக்கி ஒரு டேவே ஒரு ஃபன்னாக இருந்ததுங்கிற மாதிரி தான் போயிட்டு இருந்தது. இப்போ நாம் வந்து ஒரு ஃபேமிலி ரைட்குள்ளே தான் போக போகிறோம். அது செம்மையாக இருந்ததுங்க. எங்கள் மித்திலன் குட்டியோர் அனதீரனும் அப்படியே கத்தி கத்தி தான் சிரிச்சுட்டே வந்தாங்க. ஸோ இதை ஃபர்ஸ்ட் டைம் ஃபேமிலி ரைட் போகிறது. நிறைய பேருக்கு இந்த வீடியோ பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு சில கொரீஸ்லாம் வரும். என் மைண்டில் ஓடுற கொரீஸை நான் ரிப்ளை பண்ணுறேங்க. பட் உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். சப்போஸ் என்னால் ரிப்ளை பண்ண முடியல அப்படின்னா நான் அப்கமிங் வீடியோஸில் உங்களோட கமெண்ட்டுக்கு கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேங்க எடுத்து. இந்த மாதிரி ஸ்லைட்ஸ் எல்லாம் எப்படி சேஃபாக கூட்டிகிட்டு போகிறாங்களா இல்லையாங்கிற மாதிரி ஒரு கொரீஸ்லாம் வரும். அதை நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. இப்போ வந்து உள்ள வாட்டர் பார்க் உள்ளே வரும்போதே நம்மளோட கிட்ஸோட ஹைட்ஸ்லாம் செக் பண்ணிடுவாங்க. அந்த ஹைட்டுக்கு ஏற்ற அந்த ஹைட் இருந்தால் தான் ரைட்ஸ் எல்லாமே போக முடியும், சேஃபாக ட்ராவல் பண்ண முடியுங்கிற மாதிரி. இப்போ மித்துலன் குட்டியை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைடில் உட்காரும்போது காலெல்லாம் நீட்டி உட்காந்துருக்காங்க. அப்போ இந்த ஹைட்டில் இருந்தால் தான் அவன் அந்த ரைடில் ஸ்லைட் பண்ண முடியுங்கிறத ஸ்டார்டிங்கே டேக் கொடுத்துருவாங்க உங்கள் கையில், எல்லோ, ஆரஞ்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த வச்சு தான் நம்ம ரைட்ஸ் எல்லாமே போகணும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ரைடுக்கும் அடுத்த ரைடுக்கும் ஒரு கேப் இருக்குங்க. ஒரு 3 மினிட்ஸ் அளவுக்கு கேப் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் போய் சேஃபாக அங்கே இப்போ ஒரு ஸ்லைடு போகிறீங்கன்னா அந்த ஸ்லைட்லாம் போய் நீங்கள் கீழே சேஃபாக லேண்ட் ஆனதுக்கப்புறம் தான் அடுத்த ஒருத்தங்களை அலோவ் பண்ணுவாங்க. அந்த சிக்னல் வந்து வரும், க்ரீன் சிக்னல் வரும்போது தான் நம்ம போகணும். ஒருத்தவங்க போனவுடனே அடுத்தவங்களை புஷ் பண்ணிலாம் தள்ள மாட்டாங்க. ஸோ அதனால கொஞ்சம் நம்ம சேஃபாகவே போகலாங்க. அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் போயிட்டுருக்குது பார்த்தீங்கன்னா ரன்னிங் வாட்டர் பூல். பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணி செம்ம ஃபாஸ்ட்டாக தாங்க அடித்து தள்ளுற அளவுக்கு வருங்க. அப்படியே நம்ம அது மேலே நம்ம தண்ணி மேலே கொஞ்ச நேரம் உட்காந்தாலே அது அப்படியே நம்மளை தள்ளி தான் ஃபாஸ்ட்டாக கொண்டு போகுங்கிற மாதிரி லைக் சர்க்கிள் மாதிரி வச்சுருந்தாங்க. இது அப்படியே சுற்றி சுற்றி வரும். இதில் நிறைய பேர் ஃபன்னாக என்ஜாய் பண்ணுவாங்க. இதோட ஹைட்டுமே பார்த்தீங்கன்னா 3 ஃபீட் தான். நம்ம நல்லாவே நின்று வரலாம். ஃபாஸ்ட்டாக வரும்போது தண்ணிக்குள்ளே மூழ்கிட மாட்டோமா அப்படிலாம் இல்லைங்க. 3 ஃபீட் தான், நிற்கிற மாதிரி ஹைட் தான். சேஃபாக தான் மூவ் ஆகிக்கிட்டே இருக்குங்க. தண்ணி ஃபாஸ்ட்டாக போனாலுமே அந்த வாட்டர் பூல், ரன்னிங் வாட்டர் பூலை சுற்றி 3 to 4 சேஃப்கார்ட்ஸ் வந்து போய்கிட்டே இருப்பாங்க, செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த நிற்கிறாங்கல்லங்க ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு கையில் ஒரு ரெட் கலர் பெரிய ஸ்டிக் மாதிரி வச்சுருக்காங்கல்ல, இந்த மாதிரி 3 to 4 பீப்புள்ஸ் வந்து சுற்றி வந்துக்கிட்டே இருப்பாங்க. எப்போ யாருக்கு ஹெல்ப் வேணுமோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஒவ்வொரு இதுலேயுமே சேஃப்கார்டு வந்து அதிகமாக போட்டிருந்தாங்கங்க. ஏன்னா இது எல்லாமே கிட்ஸோட இண்டோர் வாட்டர் பார்க் அப்படிங்கிறனால கொஞ்சம் சேஃப்கார்ட்ஸ் அதிகமாக இருந்தாங்க. மார்னிங் 11 o'clockலேருந்து இருக்கிறோம். ஸோ அதனால் போதும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் அரௌண்ட் ஒரு 7 o'clock இருக்கோம். அப்போ நாங்கள் கிளம்பிட்டோங்க. அங்கே தனியாக ஒரு இடமே இருக்குங்க. அது மாதிரி நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஸ்டார்டிங்கே நான் காமிச்சேன். அதாவது லாக்கர்ஸ் ஒன்று தனித்தனியாக கொடுப்பாங்கங்க. இப்போ நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க, உங்களோட திங்ஸ் எல்லாமே செப்பரேட்டாக
சேவ் பண்ணி வைக்கணும் ஒரு இடத்துல அப்படிங்கிறப்ப தனித்தனியாக லாக்கர்ஸ் இருக்குங்க. இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் காட்டியிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா அகெயின் கோ பேக் பார்த்தீங்கன்னா புரியும். அந்த லாக்கரில் நமக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் நம்பர் எடுத்து நம்ம வந்து திங்ஸ் எல்லாமே வச்சுக்கலாங்க. அது மாதிரி ஒரு சில வாட்டர் பார்க்லாம் பார்த்தீங்கன்னா லாக்கரோட ஓப்பன் பண்ணுற டைம் வந்து 3 தடவை தான் கொடுப்பாங்க. பெர் டேக்கு நீங்கள் 3 தடவை மட்டும்தான் ஓப்பன் பண்ணணும். அதுக்கு மேலே நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லாக் வந்து க்ளோஸ் ஆகிடும். அப்புறம் நீங்கள் திரும்ப பே பண்ணி தான் அந்த லாக்கரை யூஸ் பண்ண முடியுங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த வாட்டர் பார்க்கில் அப்படி கிடையாது. மல்டிபிள் ஆஃப் டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. நாங்கள் கிளம்புன டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 7 o'clock அப்படிங்கிறனால வாட்டர் பார்க்லேருந்து நாங்கள் வெளியே வந்து காரெல்லாம் எடுக்கும்போது ஒரு 7:20 அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு ட்ராவல் பண்ணி போய் குக் பண்ணி சாப்பிட்ணும் அப்படிங்கிறனால தம்பிக்குமே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நேரம் தண்ணியில் இருந்தனால லஞ்சு நாங்கள் அங்கேவே சாப்பிட்டுட்டோம். ஓகே வெளியே டின்னரு அப்படியே சாப்பிட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் ஃப்ராங்கி மவுத்தில் அந்த வாட்டர் பார்க் பக்கத்தில் இருந்த ஒரு ரெஸ்டாரண்ட் வந்திருந்தோம். ஆக்சுவலி இந்த ரெஸ்டாரண்ட்டு நாங்கள் லாஸ்ட் இயரே போகணும்னு நினச்சிட்டு இருந்த ரெஸ்டாரண்ட்டுங்க. சூப்பராக இருந்தது. மவுத்தில் ஜெண்டர்ஸ் அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட்டுங்க. இன் ஆல் த வேர்ல்ட் தெர் இஸ் ஒன்லி ஒன் பெஸ்ட் ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் தான். இதெல்லாம் அங்கே போட்டிருந்தாங்கங்க. அவங்க வந்து இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணது எப்போ இருந்து, அதுக்கப்புறமா எவ்வளோ செஃப்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ இயர்ஸ் ரன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செக்ஷனே வச்சு அதில் வந்து எல்லாமே டிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் வேண்டாமா, எனக்கு ரெஸ்டாரண்ட் பற்றி சொல்லுங்கள், அதில் என்னென்ன சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா சொல்கிறேன். ரெஸ்டாரண்ட் ஃபுல்லாக ஒரு ஜெர்மனுக்குள்ளே வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கான்செப்டில் பண்ணியிருக்காங்கங்க. அங்கே இருக்க தீம்ஸ் எல்லாமே அந்த மாதிரி இருந்தது. அது மாதிரி இந்த ரெஸ்டாரண்ட்டில் சர்வ் பண்ணுறவங்களும் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ்மே லைக் ஜெர்மனோட ட்ரெடிஷ்னலாக போட்டிருந்த மாதிரி இருந்தது. இங்கே என்ன சம்திங் ஸ்பெஷல் ஃபுட்டாக நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஸ்பெஷல் வந்து சிக்கன் டின்னர் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே ஆர்டர் பண்ணியிருந்த சாப்பிட்ட எல்லா ஃபுட்டுமே சான்ஸ்லெஸ் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்தது. அதோட டேஸ்ட் அந்த ஜெர்மனில் போய் சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருந்ததுங்கிற மாதிரி 1856 இந்த ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணுறாங்கங்கிற மாதிரி இந்த கேபின் ஃபுல்லாக அவங்களோட தெரவ் ஹிஸ்ட்ரியும் இருந்தது. அது போக உள்ளே வந்தவுடனே எல்லாரையும் வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்கங்க. நாங்கள் போனது வீக் டேஸ் அப்படிங்கிறனாலேயே அவ்வளோ கூட்டம் இருந்தது. வீக்கெண்டில் அப்போ இதை விட அதிகமாக இருக்குங்கிற மாதிரி தான் மைண்டில் ஓடிட்டு இருந்தது. இந்த ரெஸ்டாரண்ட் ரொம்ப நாளாக சாப்பிட்ணுன்னு நினச்சிட்டு இருந்த ரெஸ்டாரண்ட். வாங்க உள்ளே அவங்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே எப்படி போட்டிருக்காங்க, எந்த மாதிரி சர்வ் பண்ணுறாங்க, ஃபுட்டெல்லாம் சான்ஸ்லெஸ்ங்கிற மாதிரி டேஸ்ட்டில் இருந்ததுங்க. ஆல்ரெடி வாட்டர் பார்க்கில் நல்லா குளிச்சுட்டு வந்துட்டு ரணதீரனுக்கும் மிதிலனுக்கும் பயங்கரமாக தூக்கம் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் பசிக்க வேற செஞ்சிருச்சு. எப்போ கொண்டு வருவீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு பிடிச்சதை தான் ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. உள்ளே வந்தவுடனே நேம் எல்லாம் கொடுத்துட்டு அங்கே வெயிட் பண்ணுறதுக்குனே ஒரு வெயிட்டிங் ஹால் இருக்கால. எந்த ரெஸ்டாரண்ட் போனாலும் நம்ம கிட்ஸோட போகிறோம் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு வந்து க்ரையான்ஸ் கொடுப்பாங்கங்க. அப்புறமா அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஒர்க் ஷீட் மாதிரி கொடுப்பாங்க. அந்த ஒர்க் ஷீட்டில் குட்டி குட்டி ஆக்டிவிட்டீஸ் மாதிரி இருக்கும். ஏன்னா எப்படியும் நம்ம ஆர்டர் பண்ணி வர அந்த ஒரு வெயிட்டிங் டைம் ஒரு 10 minutes ஆகும் அப்படிங்கிறனால அந்த டைமில் அவங்கள ஒர்க் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஒரு டேபிளுக்கும் பெர் ஹெட் பீப்புள்ஸ்க்கு கிட்ஸுக்கு கொடுத்துருவாங்கங்க. அது போக இங்கே இருக்க எல்லா ரெஸ்டாரண்ட்லேயுமே கிட்ஸ் மெனு தனியாக இருக்கும். உள்ளே வந்தவுடனே ரணதீர குட்டியும் மிதிலன் குட்டியும் உட்கார வச்சுட்டு ஸோ நான் மெனுவை தான் கோ த்ரூ பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படைசர் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா நம்ம கோ த்ரூ பண்ணுற ஆர்டர்ஸ் எல்லாமே போகலாம். அப்படைசர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் நிறையா ஒரு சீஸி பவுல் மாதிரி கொடுத்தது. இவ்வளோ ஸ்வீட்டாக சர்வ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு தான் நான் பார்த்தேங்க. அவ்வளோ ஸ்வீட்டாக பேசினாங்க. அவங்களோட அந்த ஸ்லாங் வந்து லைக் ஜெர்மன் பேஸில் இருந்த மாதிரி இருந்தது. நாங்கள் அதனால் அவங்கக்கிட்ட கேட்டோம். ஸோ நியர்பை லொக்கேஷனில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். லைக் எங்களோட ஸ்லாங்கும் அந்த ஒரு ஜெர்மன் பேசிஸில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ரணதீரன் பார்த்தீங்கன்னா சம்திங் ட்ரிங்க் மாதிரி குடிக்கணும்னு சொல்லிட்டு சார் வந்து லைக் ஆரஞ்சு ஃப்ளேவரில் ஒரு ட்ரிங்க் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறமா நான் மெனூஸ்லாம் கோ த்ரூ பண்ணிகிட்டு இருந்தேன். நான் என்ன சாப்பிட்லான்னு மைண்டில் திங்க் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நைட் எந்த ரெஸ்டாரண்ட் போனாலும் எனக்கு சால்மன் தான் பிடிக்குங்க. என்ன டைப் ஆஃப் ஃபிஷ் வந்து மெனூஸில் இருக்கோ அதை கோ த்ரூ பண்ணுவேன். மேக்ஸிமம் எப்படியும் 2 to 3 சால்மன் வந்து மெனூஸில் இருக்குங்க.
அந்த மெனூஸில் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் அந்த மீனோட சேர்த்து மேஷ்டு பொட்டேட்டோ கொடுப்பாங்க, இல்லைனா ப்ரோக்கலி கொடுப்பாங்க, அப்படி இல்லைனா மிக்ஸ்டு வெஜ்ஜீஸ் கொடுப்பாங்க. ஒன்று ஸ்ட்ரீம் பண்ணியிருப்பாங்க, அப்படி இல்லைனா கிரில் பண்ணியிருப்பாங்க, லைட்டாக சீஸ் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் எப்போயுமே மெனூஸ் நான் சூஸ் பண்ணுவேன். என் ஹஸ்பண்ட் ஆஸ் யூஷுவல் எப்போயுமே நைட்டாக இருந்தது அப்படின்னா அவங்க வந்துட்டு சாலட் தாங்க போவாங்க. சாலட்டில் ஒன்று சீஸு அப்படி இல்லைனா கிரில்டு சிக்கன் வச்சு, இல்லை சிக்கன் பிரெஸ்ட் வச்சு அந்த மாதிரி அவங்க சீஸ் சாலட் தான் போவாங்க. ஸோ அப்படைசரோட சேர்த்து இன்னொன்றும் கொடுத்துருந்தது வந்து இந்த பிரெட்ஸ் கொடுத்துருந்தாங்கங்க. பிரெட்டில் வந்து க்ரீமி அப்புறம் பட்டர். ஸோ இது எல்லாமே சேர்த்து அப்படைசர்லேயே ஃப்ரீயாக வந்தது. அதுக்கப்புறமா நம்ம என்ன ஆர்டர் பண்ணுறோமோ, நாங்கள் ஒரு சூப் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி ஒன்று தான் சொல்லியிருந்தோம். அவங்க வந்து 4 ஹெட் ஆஃப் பீப்புள் இருக்கிறீங்கல்ல, அதனால 4 ஹெட் ஆஃப் பவுல் கொண்டு வந்திருந்தோம். பட் இது வந்து இஸ் ஈக்குவல் 1 பவுல் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த சூப்புமே சூப்பராக இருந்ததுங்க. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு சூப் வந்து குடிச்சதே கிடையாது. சீஸ் வந்து பிளேட்டில் கார்னரில் இருக்கும் பாருங்களேன், இந்த டேபிளில். அட்ஸ் லைக் சீஸ் வந்து தயிர் சாதம் மாதிரி இந்த இருக்குல்லங்க, சீஸ் வந்து தயிர் சாதம் மாதிரி இருக்கும். நான் கூட ஃபஸ்ட்டு அது சீஸ்ன்னு தான் தெரியல. நான் எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு வாய் வச்சதுக்கப்புறம் தான் நான் ஃபீல் பண்ணேன். செம்ம யம்மியாக இருக்குது. அட்ஸ் லைக் ஸ்வீட்டு, அப்புறம் புளிப்பு, கொஞ்சமாக உரப்பு இருந்தது. எல்லாமே கலவையும் சேர்ந்து இருந்த மாதிரி இருந்தது. சாப்பிட்றதுக்கே செம்ம. இந்த மாதிரி ஒரு சுவையை வந்து நான் ஃபீல் பண்ணதே கிடையாது அமெரிக்கன் ஃபுட்டில் அப்படிங்கிற மாதிரி இருந்தது இந்த ரெஸ்டாரண்ட்டில். அன்றைக்கி ஒருத்தங்களுக்கு பர்த்டேவுங்க எங்கள் டேபிள் பக்கத்தில். ஸோ அதனால் அங்கே சாப்பிட்டுட்டு இருக்க எல்லாருமே விஷ் பண்ணாங்கங்க. நாங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு எங்கள் டேபிளுக்கு ஃபுட்டெல்லாம் வரதுக்கு முன்னாடி என் பசங்க 2 பேரும் துருன்னு ஓடிக்கிட்டு இருந்தாங்க. ஐ மீன் ஏதாவது பேசிகிட்டே இருந்தாங்க. எங்கள் டேபிளுக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த க்ரையான்ஸ் புக்கு வந்து கொடுக்கலங்க. நானும் கேட்க மறந்துட்டேன். எங்களுக்கு பக்கத்தில் சாப்பிட்டுட்டு இருந்த அமெரிக்கன்ஸ் வந்து எங்களை கூப்பிட்டு பசங்க 2 பேருக்கும் இந்த க்ரையான்ஸை கொடுங்க. ஆக்சுவலி அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. அவங்க பசங்க வந்து யூஸ் பண்ண க்ரையான்ஸை எங்ககிட்ட கொடுத்தாங்க. நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. பசங்க வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்துருப்பாங்க. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யூ. மைண்டு பரபரான்னு இருக்குங்க. பசங்க பேசிகிட்டே இருப்பாங்க. அடுத்தடுத்து நம்ம என்ன திங்க் பண்ண வரோங்கிறதே நமக்கு மறந்துடும் சம்டைம்ஸ். அந்த மாதிரி ஒரு மைண்டில் இருந்தது. அவங்க டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட இருக்கிறத ஷேர் பண்ணாங்க. இட்ஸ் லைக் இதெல்லாம் ஒரு சம்திங் கைண்ட்னஸ் தானே. அதெல்லாம் எங்கேயாவது இந்த மாதிரி ஒரு பீப்புள்ஸ்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சல்யூட் போட்டுறணும் மனசுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணும். ஏன்னா அதில் எத்தனை பேர் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியலங்க. இதெல்லாம் ஒரு சின்ன இன்சிடெண்ட் தான். ரியலி ஒர்த்தபிள் பிக் ஹார்ட்டுங்க அவங்க. அதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா கொண்டு வரையும் நான் எடுத்து டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலி அவங்க அப்படைசரே நிறைய வச்சுட்டாங்கங்க. அப்படைசர் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஃப்ரீ மாதிரி இருந்தது. அந்த சீஸு, அப்புறமா கேபேஜ் போட்டது, அதுக்கப்புறமா அந்த ப்ரெட்டு, இது எல்லாமே அவங்க அப்படைசராக கொடுத்தது. அது போக சூப் நூடுல்ஸ் நாங்கள் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். பட் எல்லா பவுல்ஸுமே கொண்டு வந்திருந்தாங்க. அந்த ஒன்றே நாங்கள் ஸ்ப்ளிட்டப் பண்ணி கொண்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் கொண்டு வந்திருந்தாங்க. மித்துலன் குட்டி மெக்கன் சீஸ் வேணும்னு கேட்டிருந்தான். ஸோ அதனால் சார் அதை தான் போயிருந்தார். அவருக்கு எங்கே போனாலும் மெக்கன் சீஸ் தான் பிடிக்கும். எங்கள் ரணதீர குட்டிக்கு பார்த்திங்கன்னா லைக் பீஸா சாப்பிட்ணும், அப்படி இல்லைனா சிக்கன் டெண்டர்ஸ் மாதிரி சாப்பிட்ணுன்னு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சால்மன், ஹஸ்பண்ட் வந்து சாலட் போயிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் போயிருந்தோம். நான் சால்மனில் வந்து மேஷ்டு பொட்டேட்டோஸ் வந்து அவங்க மெனூஸில் கொடுத்துருந்தாங்க. பட் நான் வந்து எனக்கு லைக் கிரில்டு வெஜ்ஜீஸ் அப்படி இல்லைனா ஸ்டீம்டு வெஜ்ஜீஸ் மாதிரி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி நான் அவங்கக்கிட்ட ஸ்பெசிஃபிக்காக கேட்டு வாங்கினேங்க. அந்த ஃபிஷ்ஷுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் பீன்ஸு, பொட்டேட்டோ, லைக் கேரட், இந்த மாதிரி எல்லாமே ஸ்டீம்டு வெஜ்ஜீஸ், அப்புறம் ஒரு பவுல் ஆஃப் ப்ரோக்கலி கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி தான் டின்னர்ஸ் எல்லாமே சாப்பிட்டோங்க. அதுக்கப்புறமா தென் அகெயின் பேக் வந்து நாங்கள் ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா 45 மினிட்ஸ் வீட்டுக்கு ட்ராவல் பண்ணி போகணும் அப்படிங்கிறனால பசங்க நல்லா தண்ணியில் ஆடினனால அவங்க தூங்கிட்டாங்க. காரை ஏறின உடனே தூங்கிட்டாங்க. இந்த வீடியோ பேசும்போது அந்த மெனுஸில் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நான் அவங்க கிட்ட ஷேர் பண்ணும்போது எனக்கு அப்படியே எச்சு ஊறுது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு டேஸ்ட் செம்மையாக இருந்ததுங்க. நீங்கள் மிச்சிகன் லொக்கேஷனில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ராங்கி மவுத் மூவ் ஆகும்போது எப்படினாலும் நம்ம சம்மர் டைமில் வந்து போவோம். அந்த மாதிரி ஏரியாவுக்கு விசிட் பண்ணும்போது இந்த ரெஸ்டாரண்ட் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் அண்ட் ஒர்த்தபிள் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதாவது அமெரிக்கன் ஃபுட்டு, ஆல் கண்ட்ரி ஃபுட்டும் நான் விரும்பி சாப்பிடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கங்க. சர்வ் பண்ணவங்களும் சொல்லக்கூடாதுங்க, செம்மையாக சர்வ் பண்ணாங்க. சிரிச்சுக்கிட்டே நல்லா பேசினாங்க. லைக் ஃபீல் ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. அப்புறம் அவங்கக்கிட்ட நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஸோ அகெயின் பேக் வீட்டுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நான் அப்புறம் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகும்.
இந்த மாதிரி என்னோட மிச்சிகன் ட்ராவல் வீடியோஸ் நிறையா நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட ஓல்டு வீடியோஸ் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த தம்ப்நெயில் பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த வீடியோவை கோ த்ரூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நான் நம்புகிறேங்க. லைக் ஸ்பெசிஃபிக்காக இந்த கண்டென்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சு எடுக்கலை. லைக் மஹி ஜர்னி அப்படிங்கிறனால நான் என்னோடய ஜர்னியில் நான் என்னென்னலாம் ஃபீல் பண்ணேன், அந்த டே எனக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் நான் என்னோடய யூடியூப் சேனலில் வீடியோஸ் எல்லாமே நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். இருந்தது நான் பார்த்தது எனக்கு பிடிச்சது அந்த இடத்துல நான் எப்படி ஃபீல் பண்ணேங்கிற மாதிரி வீடியோஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேங்க. ஸோ யாராவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த மிச்சிகன் லொக்கேஷனில் இருக்காங்க, இல்லை அமெரிக்காவுக்கு புதுசாக வர போகிறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு வேணும்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.